கோபிநாதன், என்டிஏ கூட்டணியில் எந்தெந்த கட்சி இருக்குன்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அதிமுக தனியா இருக்குது, சரியா? என்டிஏல எந்தெந்த பார்ட்டி இருக்குது? பாஜக இருக்கு, சரி, ஓகே. பாமக இருக்கு, ஓகே. இன்னும் நிறைய கட்சிகள் வரும். ஓகே, இது இருக்கு, ஓகே, நிறைய சார். அதாவது சார் கட்சிகள், அதுல இந்திய குடியரசு கட்சியும் இருக்குதா? இந்திய குடியரசு கட்சி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும். ஒரு ராம்தாஸ் அத்வாலே தலைமையிலான ஒரு கட்சி தமிழக சட்டமன்ற தேர்தலில் 10 சீட்டு கொடுத்தா தான் நாங்கள் வருவோம் என்று ஒரு ஸ்திரத்தன்மையோடு பேசுகிறது என்றால், அந்த அவருடைய கோரிக்கையை இந்த என்டிஏ ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளாத அடுத்த விஷயம். ஆனால் அவருடைய கோரிக்கையை இவ்வளவு திறமாக வைக்கிறார். அப்படி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சி எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்தா தான் இது, இல்லைன்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே இருக்கோம் என்று சொல்ல ஒரு கட்சிக்கு அங்கே திராணி இருக்கா? ஜனநாயகம் என்பது என்ன? அவர்கள் கேட்கலாம். பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது, கூட்டணி பேச்சுவார்த்தை நிலைப்பாடுகள் இருக்குது, தொகுதி பங்கு இருக்குது, நிறைய கட்டங்கள் இருக்கிறது. அனைத்து கட்டங்களையும் தாண்டி நிற்கும் பொழுது அவர்களுக்கு என்ன சீட்டு? 10 சீட்டு கேட்குறாருன்னா 10, 4, 3, 1 அப்புறம் முடிவு பண்ண வேண்டியது. ஆனால் அதை கேட்கின்றார்ல, அதை கேட்கக்கூடிய சுதந்திரத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி அவருக்கு வழங்கி இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தானே கொடுத்துருக்கிறீங்க, அதுதான் எங்க பிரச்சனை. இல்லை சார், தேர்தல் தமிழக தேர்தல் தான் நடைபெற போகுது. நம்ம மற்ற மாநில தேர்தல்கள் நடைபெற தமிழக விவாத களம், தமிழகத்தை பற்றி பேசுகிறோம். அவங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு கேட்பதை நாம அது ஒரு இதாக எடுத்துக்க வேண்டிய அவசியம். அது ராம்தாஸ் அத்வாலேவினுடைய குரலா பிஜேபியினுடைய குரலாங்கிறதா எங்களுடைய எந்த குரல் வந்தாலும் பிஜேபியின் குரல் தான். அதுதான், அதை சொல்லுங்க. இல்ல கேளுங்க, அப்படித்தானே இங்க விவாதங்கள் கட்டமைக்கப்படுகிறது, கருத்துருவாக்கம் செய்யப்படுகிறது. எது நடந்தாலும் அது இப்ப ஒண்ணுல கூவத்தில் ஒரு முதலை வந்து விட்டால் பாஜக அதை செய்து விட்டது. சரி, ரொம்ப அருமையா கொண்டு போறாங்க விவாதங்களை. அதெல்லாம் நீங்க கேட்கின்ற கேள்வியில ஒரு சின்ன பொருள் இருக்கணும்ல. ஒரு பொருள் இல்லாத விவாதம் சொல்லி மக்களை நம்ம திசை திருப்புறது அவ்வளவு நல்லா நினைக்கிறேன். சரி, அதே போன்று மறைந்த திமுக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்னார். அவர்கள் ஏன் 2011 கூட்டணியை முறித்தார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஓரளவு ஈழ பிரச்சனையை காரணமாக காட்டி அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டார்கள். இனி எக்காலத்திலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் சூழ் வைத்தார்கள். இனி வரும் காலத்தில் ஒருவேளை என் தந்தை காங்கிரஸோட கூட்டணி சென்றால் நான் பிரச்சாரம் செல்ல மாட்டேன் என்று இன்றைய முதல்வர் அவர்கள் பெரிய முழக்கம் செய்தார். பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி அந்த நேரத்தில். ஆனால் திடீரென்று 2-3 ஆண்டுகளுக்குள் என்ன சமரசம் அவர்களுக்குள் நிகழ்ந்தது? ஈழ பிரச்சனை ஓய்ந்து விட்டதா, அல்லது மறைந்த ஈழத்தமிழர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து விட்டார்களா? எதுவுமே தெரியல. ஆனால் அவர்கள் திடீரென்று கூடிவிட்டார்கள். கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கலைஞர் சொன்னார். ஆனால் கேடாய் இன்றும் தொடர்கிறது என்பதுதான் என்னோட இதாக சொல்கிறேன். மேலும் 4.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவேக்கூடிய சூழ்நிலையில் இந்த காங்கிரஸ் கட்சி எந்த மக்கள் பிரச்சனையும் எடுத்து போராடினது கிடையாது. மதுபான சாராய சாவுகள், எவ்வளோ பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், பல்வேறு பிரச்சனைகள் நம் மக்கள் நடந்திருக்கு. ஒரு அறிக்கை திமுகவின் ஊதுகுழலாக, திமுகவின் ஒரு 2ஆம் அணியாக, அந்த கட்சியினுடைய ஒரு பிரிவாக மாறி போயிருந்த காங்கிரஸ் கட்சி இப்பொழுது சில சர்ச்சை குரல்களை எழுப்பி சீட் பேரத்தை அதிகப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் 5 மாநில சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு சில மாநிலங்கள், இப்போ காங்கிரஸ் கேரளாவிலலாம் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இங்கே அதிகப்படியாக ஆக்கணும், இங்கே இந்த பேரத்தை சீட் பேரத்தை நம்ம வலிமை உள்ளவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு செயற்கை கருத்துருவாக்கத்தை காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாவம் திமுக தான் பாவம். அதில் இந்த விஷயத்தில் நான் வருத்தப்படணும், திமுக தான் வருத்தப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் கூட்டணி மிகவும் உறுதியாக உள்ளது, அசைக்க முடியாததாக உள்ளது, நிலைத்த தன்மையோடு உள்ளது. ஆனால் எடப்பாடி தான் கூட்டணி கட்சி எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கார். அவர் பக்கம் யாரும் செல்ல. ஆனால் இன்று சொல்கின்றேன், எடப்பாடியார் அவர்கள் பக்கம், என்டிஏ அவர்கள் பக்கம் கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் சேர்ந்த வண்ணமே இருக்கிறது. ஏன் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய, அதிமுக தலைமையில் எந்த கட்சிகள் சேர்ந்தாலோ அல்லது என்டிஏ பாரதிய ஜனதா கட்சி தலைமையாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு கூட எந்த கட்சி வந்தாலும் யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்னு முடிவெடுக்கிற இடத்துல என்டிஏ கேட்குமா, என்டிஏ கிட்ட கேட்கணுமா, ஏடிஎம்கே கிட்ட தான் கேட்கணுமா? சார், நீங்கள் முன்னாள் முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலம், கலைஞர் இருந்த காலத்தில் அவங்க முடிவு செய்தார்கள். இப்போ காலங்கள், தலைவர்கள் மாற்றம், தலைமுறை மாற்றம் அடைந்திருக்கிறது. சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் உட்கார்ந்து இப்போ எனக்கு இது வேணும் அது வேணும்னு பேசும்பொழுது சில அதாவது ஜனநாயக முறையில் அவர்களோட குரல்கள் பரிசீலிக்கப்பட்டு அது ஒரு நல்ல முறையில் என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கு ஒருமித்த கருத்து ஏற்படுத்தப்பட்டு தொகுதி உடன்பாடெல்லாம் மிக சுமூகமாக முடியும். நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் இப்படி இருக்குது. இப்பயும் சொல்கிறேன், திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில ஊடகவியலாளர்கள், சில கருத்துருவாக்க செயல்காரர்கள் தான் இது மாதிரி பண்ணுறாங்களே விழுந்து. என்டிஏ மிக அருமையான இணக்கத்தோடு களம் வரை
தொடர் போராட்டங்கள், கூட்டு போராட்டங்கள் வரை அப்புறம் செய்து ஏன் கொண்டிருக்கிறது. அவர் நாங்க ஏடிஎம்கே கிட்ட 10 சீட் சார் கேட்டோம் நீங்க தவிசே வேற பேசணும். ஏன்னா இது ஒரு பாயிண்ட் அண்ணனுடைய அத்வாலே பார்ட்டி உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. சார் அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஐயா. சார் ஒரு விவாதம். இப்ப நீங்க ஒரு சிறு கட்சி, இந்திய குடியரசு கட்சி, சிறிய கட்சியா? ஆமா, தமிழ்நாட்டில் அவங்க பேர் சொல்லிக்கொள்ள வளர்ந்த கட்சி அல்ல. ஆனால் அவர்கள் அந்த உரிமையோடு கேட்கக்கூடிய அந்த ஜனநாயகத்தை, அந்த குரல் வலிமையை நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அவர்கள் கேட்கக்கூடிய அந்த உரிமையை அவர்கள் வழங்கியிருக்கிறோம். அவர்கள் குரல் வலியை நெருக்க வேண்டும். நிச்சயமாக அனைத்து தலைவர்களும் உட்கார்ந்து விவாதித்து ரொம்ப நாள் நீங்க நினைச்சுக்கோங்க, ஓரிரு நாளில் எங்கள் தொகுதி பங்கீடு மற்றும் யாராருக்கு என்னென்ன தொகுதிகள் அனைத்தும் எண்ணிக்கை எல்லாம் முடிவு செய்யப்படும். மிக சுமூகமாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக கடந்த 1.5 ஆண்டுகளாகவே பாஜக பக்கம் அதிமுக சென்றுவிடக்கூடாது. இந்த 2024 தொடங்கி நான் சொல்கிறேன். 2024 எங்கள் கூட்டணியை பிரிந்ததற்கெல்லாம் சில ராஜதந்திர நடவடிக்கைகள் காரணமாக இருந்ததெல்லாம் இப்போ காலம் தாழ்ந்து உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம், இல்லைன்னா ஒரு 10-15 சீட் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வலிமை பெற்றிருக்கக்கூடும். 2-3 மத்திய அமைச்சர்கள் தமிழகத்தில் கிடைத்திருக்கக்கூடும். அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறேன்னா சார், கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். இப்போ இந்த காங்கிரஸ் கூட்டணி, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், மாணிக்க தாக்கூர் அவர்கள் எல்லாம் சொல்லும் குரல்கள் எல்லாம் காங்கிரசின் தலைமைக்கு உட்பட்டு சொல்கின்ற குரலாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தினமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் ராகுல் காந்தியை சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் திமுக சற்று தளர்ந்தே நிற்கிறது. என்ன செய்வது என்று அறியாமல் தளர்ந்து நிற்கிறது என்பது என் கருத்து.